இந்த ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறது உண்மையாவே பயங்கரமான எஃபெக்டிவான ஒரு விஷயம் தானா? நிச்சயமா. இந்த அரிசி கழுவிய தண்ணீர், இன்னொன்னு சாதம் வடித்த கஞ்சி, ரெண்டுமே நம்ம சித்த மருத்துவத்துல முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நிறைய மருந்துகள் பெண்களுக்கு வந்து ஹேரா இருக்கட்டும், தலைமுடி பிரச்சனையும், சருமம் சார்ந்த நோய்கள், இன்னைக்கு எக்ஸிமா, சொரியாசிஸ் இருக்கு, அதற்குமே நம்ம என்ன பண்ண, அரிசி கழுவிய தண்ணீர்ல இந்த பொடியை பயன்படுத்துங்கன்னு தான் கொடுப்பாங்களே. ஸோ பெரும் மருந்துகள்லாம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கான மெடிசன்ஸ் சொல்றோம், பட் இதை தாண்டி இன்னும் நிறைய வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெடிசன்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படிதான் அரிசி கழுவிய தண்ணியில யூஸ் பண்ணுங்க. இப்போ குழந்தைகளுக்குலாம் நிறைய பேருக்கு எக்ஸிமா, ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னா இந்த தண்ணியில வந்து கலந்து நல்ல உடல் முழுவதும் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் குளிக்க வைங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். உண்மையிலேயே அந்த ரைஸ் வாட்டர்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஹேர் க்ரோத் இல்லை, முன்னாடியெல்லாம் இந்த சாதம் வடித்த கஞ்சியில தான் ஷேக்காய் பொடியெல்லாம் கலந்து ஹேருக்கு அப்ளை பண்ணி குளிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் இப்போ. ஸோ அவ்வளவு சத்துக்கள் அதுல இருக்கு. பயோட்டின் எங்கெங்கோ தேடிட்டு இருக்கோம். ஸோ ரைஸ் வாட்டர்லயே அவ்வளவும் இருக்கு. ஸோ அப்போ வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு, தலைமுடி வந்து நேச்சுரலாக இருக்கிறதுக்கு நமக்கு ரைஸ் வாட்டர் யூஸ் ஆகும். ஸோ ஃபேஸில் வந்து நம்ம அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபேஸ்க்கு ஜென்டிலாக மசாஜ் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு கருவளையம் இருக்கும். ஸோ அதற்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கஸ்தூரி மஞ்சளை ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்.